அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, விரும்பிய நபர் நீங்கள் நினைப்பது போல நடந்து கொள்ள ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு டெலிபதிக் மெத்தடை தான் பார்க்க போகிறோம். இந்த டெலிபதியும் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஒரு பார்ட். சரிங்க, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பிரபஞ்சத்தில் உயிருள்ள மற்றும் உயிரற்ற எல்லா பொருட்களுமே ஆற்றல் வடிவத்தில் தான் இருக்குது. அதாவது எனர்ஜி ஃபார்மாக தான் இருக்குது. ஒரு விதமான வைப்ரேஷன்ஸை அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஆற்றல் இருக்கிறதுனால வைப்ரேஷன்ஸை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மனிதர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, மரம், செடி, கொடி, வீடு, கார், பைக் எதை எடுத்துக்கிட்டாலுமே அது ஒரு எனர்ஜி ஃபார்மாக தான் இருக்குது. அதனால தான் மனிதர்கள் எந்த பொருளை வேணாலும் அவங்களால ஈர்க்க முடியும். நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், எங்களால் ஒரு ஜாப் மேனிஃபெஸ்டேஷன்னா அது ரொம்ப சீக்கிரமாக பண்ண முடியுது, ஒரு உத்தியோகம் வேணும்னா அதை ஈர்க்க முடியுது, அதே நேரத்தில் ஒரு பைக்கோ காரோ இல்லை ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது. ஆனால் குறிப்பிட்ட நபர்னு வரும்பொழுது அந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பிட்ட நபரை ஈர்ப்பதில் நிறைய சிரமம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம், நீங்கள் கார், பைக்கு, வீடு, ஒரு உத்தியோகம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதற்கு தனியாக மனம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமுமே எனர்ஜி வடிவம் தான். இருந்தாலும் இதற்கெல்லாம் மனம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு விதமான மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனம் இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மன வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேர் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, சில பேர் பொசசிவாக இருப்பாங்க, சிலருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், நெகட்டிவான விஷயங்களை நிறைய யோசிப்பாங்க, சில பேர் பாசிட்டிவான விஷயங்களை நிறைய யோசிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய மனமும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும். இந்த மனங்களை எல்லாம் நம்ம கையாளணும், இந்த மனசெல்லாம் நம்ம மேனிப்புலேட் பண்ணணும்னா நம்முடைய மனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்முடைய மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது தான் அடுத்தவங்களுடைய மனதை நம்மால் ஆள முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட நபரை நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சா அவங்களுடைய ஆழ் மனதை நம்ம கையாள கற்றுக்கணும். அதற்கு நம்முடைய மனது பார்த்திங்கன்னா ஹை வைப்ரேஷன்ஸை வெளியிடணும். இந்த ஹை வைப்ரேஷன்ஸ் வரணும்னா நம்முடைய மனது முழுமையாக பாசிட்டிவாக இருக்கணும். நேர்மறையான எண்ணங்களும் உணர்வுகளும் நமக்குள்ளேருந்து வெளிப்படணும். அப்போ தான் அந்த வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை வைப்ரேஷனாக இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டெலிபதிக் மெத்தட் ரொம்பவுமே ஸ்பெஷல். இதற்கான காரணம், பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டை நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட் உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணும். யார்கிட்டலாம் இந்த டெலிபதிக் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நல்ல அறிமுகமான நபர்கள் அனைவர்கிட்டையும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு தலை காதலில் இருக்கிறவங்க, லவ் பிரேக்கப்பில் இருக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரே விஷயம், ஒன் சைட் லவ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட கொஞ்சமாவது பேசியிருக்கணும். அந்த நபருக்கு உங்களை கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அறிமுகம் இருந்திருந்தால் நீங்கள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம். எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு பலன் கொடுக்காது. நெக்ஸ்ட்டு, எத்தனை நாளில் ரிசல்ட் கிடைக்கும் அல்லது எவ்வளவு நாளைக்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் கூட நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கணும், பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை நீங்கள் வெளிப்படுத்தணும், எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்கக்கூடாது. நெகட்டிவிட்டின்னு நான் சொல்கிறது கோபம், பயம், வருத்தம், சந்தேகம், எதிர்பார்ப்பு, இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ரொம்ப ஆக்டிவாக மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. 3rd டேலேருந்து ஒரு எதிர்பார்ப்பு மனநிலை வரும், ஒரு சந்தேகம் ஏற்படும், இது நடக்குமான்னு தோணும், எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அவங்க கிட்ட இருந்து ஃபோன் கால் வருதா, நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களான்னு அவங்கள மானிட்டர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பே இல்லாமல் கேஷுவலாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். எல்லாருடைய லைஃப்லையுமே கட்டாயமாக ஒரு முறையாவது நம்ம டெலிபதியை ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். யாராவது ஒரு நண்பரை பற்றி, பழைய நண்பரை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். சடனாக பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களே நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்களே சொல்லுவீங்க, இப்போ தான் உன்னை 2 நாள் முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன், நீயே கால் பண்ணுன்னு நம்ம சொல்லியிருப்போம். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது ரொம்ப நாளாக கான்டாக்டில் இல்லாமல் இருந்த ரிலேட்டிவ்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்கள பற்றி ஏதாவது தகவல் கிடைக்கலாம், அல்லது அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். இந்த மாதிரியான சம்பவங்களை நிறைய பேர் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும்.
நீங்கள் உங்கள் மனசை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள யோசிச்சிருக்க மாட்டீங்க. அவங்கள ஆழ்ந்து உணர்ந்து யோசிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோடு அவங்கள யோசிச்சிருக்க மாட்டீங்க. கேஷுவலாக அவங்கள யோசிச்சிருப்பீங்க. ஆனால் ரிலாக்ஸ்டான மைண்டில் தான் அவங்கள திங்க் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம கான்டாக்டில் இல்லாத ஒரு நபரை பற்றி யோசிக்கிறோம்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது தான் அவங்கள பற்றி திங்க் பண்ணுவோம். நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரத்தில் அவங்க ஞாபகம் நமக்கு வராது, அவங்கள யோசிக்க போகிறது கிடையாது. ஸோ ரிலாக்ஸ்டான மைண்டுக்கு அந்த அளவுக்கு பவர் அதிகமாக இருக்குது. சரிங்க, இந்த டெலிபதிக் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் தூங்குற நேரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த டைமில் இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு அவங்க நைட் ஒரு 10 o'clock இல்லை 11 o'clock தூங்குறாங்கன்னா நீங்கள் 11:30 அல்லது 12 o'clock கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நைட்டு 11:30 அல்லது 12 o'clock இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தூங்குற டைம் உங்களுக்கு தெரியாதுனாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். காமனாக நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சேர்லேயோ அல்லது தரையிலையோ உட்காந்துக்கோங்க. இந்த டெக்னிக்கை படுத்துக்கிட்டு கூட செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. நீங்கள் பெட்லேயோ ஃப்ளோர்லேயோ படுத்துக்கோங்க. படுத்துட்டு கூட இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட்டு உங்களுடைய கண்களை நீங்கள் மெதுவாக மூடுங்க. கண்களை மூடினதுக்கு பிறகு உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிக்கணும். மூச்சு பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டாம்ங்க. உள்மூச்சு வெளிமூச்சு இதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிங்க. மூச்சை கவனிக்க ஆரம்பித்த உடனே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்க ஆரம்பிக்கும். மனது ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு போகும். மனதும் உடலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ரிலாக்ஸ்டான மைண்டு தான் இந்த டெக்னிக்கு ரொம்பவுமே தேவை. ஸோ நல்லா ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டையும் நீங்கள் கொண்டு வராதீங்க. அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்கள் லவ் பிரேக்கப்பில் இருக்கலாம் அல்லது ஒன் சைட் லவ்வில் இருக்கலாம். இந்த நிலையில் இருக்கிறவங்க கூட நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டையும் கொண்டு வராதீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மனது ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை இமேஜின் பண்ணுங்கள். இமேஜினேஷன் உங்களால் செய்ய முடிஞ்சால் அவங்களுடைய முகத்தை நீங்கள் தத்ரூபமாக பார்க்கணும். அவங்களுடைய கண்கள், புருவம், நெற்றின்னு அவங்கள நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இமேஜினேஷன் எங்களுக்கு செய்ய முடியல, அவங்களுடைய ஃபேஸை இமேஜின் பண்ண முடியலன்னு சொன்னாலும் வருத்தப்பட வேண்டாம். அவங்கள நீங்கள் மனதார நினச்சிக்கோங்க, அதுவே போதும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அவங்கள நினைக்கணும். உங்களுடைய மனதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படணும். உங்களுடைய உதடுகளில் ஒரு புன்னகை ஏற்படணும். அந்த நபரை நினைக்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு அவங்கள மனதார நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ ரிலாக்ஸ்டான மைண்டோட நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை சந்தோஷமாக மனசில் நினச்சிக்கிட்டு அல்லது அவங்களுடைய ஃபேஸை இமேஜின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரிகிற இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்லணும். பிட்வீன். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்விட்ச் வேர்ட் பிட்வீன். இந்த வார்த்தையை ஒரு 2லிருந்து 5 நிமிஷம் கூட நீங்கள் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட். ஒரு நல்ல எனர்ஜி கனெக்டிவிட்டியை உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் அந்த நபருக்கும் இடையே இந்த வார்த்தை ஏற்படுத்தும். குறைஞ்சபட்சமாக ஒரு 2 நிமிஷமாவது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. இத்தனை முறை நீங்கள் சொல்லணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. 2 நிமிஷமாவது நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்லும் பொழுதும் மென்மையாக உணர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்கள். பிட்வீன் நீங்கள் சொல்லும் பொழுதே உங்கள் 2 பேருக்கிடையே ஒரு நல்ல கனெக்டிவிட்டி ஏற்படுதுன்னு உணர்ந்து நீங்கள் சொல்லணும். வாய் விட்டும் சொல்லலாம், நீங்கள் மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனதுக்குள்ளே சொல்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா மனதுக்குள்ளே சொல்லும் பொழுது அந்த கவனம் இன்னும் அதிகமாகும். ஸோ மனதுக்குள்ளே நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க நீங்கள் வாய் விட்டு மென்மையாக சொல்லுங்கள். ரொம்ப சவுண்டாலாம் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு 2 முதல் 5 நிமிஷம் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன், அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா எனக்கு நீ கால் பண்ணு. அவங்களுடைய பெயரை சொல்லணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ராணி எனக்கு நீ கால் பண்ணு. அவங்களுடைய பேர் ராஜான்னு இருந்ததுன்னா ராஜா எனக்கு நீ கால் பண்ணு அப்படின்னு அவங்க பெயரை சொல்லணும். அவங்கள அதிகமாக எந்த நேமில் கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள அன்பிளாக் பண்ண சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை இன்ஸ்டாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா, எதில் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களோ அதில் அன்பிளாக் பண்ண சொல்லுங்கள். ஆனால் எந்த கோரிக்கையை நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் அவங்களுடைய பெயரை சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் அவங்க கிட்ட சொல்லுங்கள். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் ரொம்ப பெரிய சென்டென்ஸெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. ரொம்ப ஷார்ட்டான சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதையே தான் நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த லாங்குவேஜில் வேணாலும் சொல்லலாங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக உணர்வு பூர்வமாக இருக்குமோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் பிட்வீன் அப்படின்ற வார்த்தையை மட்டும்
நீங்கள் இங்கிலீஷில் தான் பயன்படுத்தணும். ஏன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு. ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் தான் நீங்கள் சொல்லணும். நிறைய விஷயங்களை கம்பைண்டாக சொல்லாதீங்க. உங்களுடைய மனதில் அது குழப்பத்தை ஏற்படுத்தும். அவங்களுடைய மனதிற்கும் அது சரியாக ரீச் ஆகாது. ஸோ ஒரே விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிடங்கள் அதை ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருங்க. அதோட இந்த ப்ராசஸ் முடியுது. அதற்கு பிறகு நீங்கள் தூங்கினாலும் தூங்கிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு விஷயங்களை உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த நபரை பற்றியே நீங்கள் யோசிக்கவே கூடாது. இந்த டெலிபதி பண்ணுற இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் உங்களை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய வேறு ஏதாவது விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேகமாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த டெக்னிக் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. நம்ம சேனலில் யூஸ் பண்ணுற எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸையும் நீங்கள் நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்தணும். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள பிரிக்கிறதுக்கோ மற்றவங்களுக்கு துன்பம் தரும் வகையில் எந்த ஒரு மெத்தடையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது வாழ்க்கையில் வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ நல்லதுக்காக மட்டுமே இந்த டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.